ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு வெப்சைட்ட வந்து EC2ல ஹோஸ்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ உங்ககிட்ட HTML பேஸ்ட் ஏதாவது வெப்சைட் இருந்துச்சுன்னா, அத எப்படி EC2ல ஹோஸ்ட் பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அ EC2னா ஒண்ணும் இல்ல. ஒரு EC2 வந்து ஒரு விர்ச்சுவல் மெஷின். ஸோ இட் ஹாஸ் சர்வர், ஸ்டோரேஜ் அண்ட் தென் இந்த மாரி CPU. ஸோ இந்த மாரி நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இதனால தான் இந்த விர்ச்சுவல் மெஷின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் மெஷின்ல நம்ம ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணி, நம்ம நம்ம வெப்சைட்ட ஹோஸ்ட் பண்ண போறோம். ஸோ அத எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு EC2க்குள்ள ஃபைல்ஸ் எடுத்துட்டு போகறதுக்கு அ 2 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து S3 பக்கெட் மூலமா எடுத்துட்டு போறது. இன்னொன்னு வந்து GitHub மூலமா எடுத்துட்டு போறது. நான் வந்து இன்னைக்கு வந்து S3 மூலமா எப்படி EC2 காப்பி பண்ணி அண்ட் தென் அத ஹோஸ்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் S3 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ S3 என்னன்னு தெரியாதவங்களுக்கு, S3 வந்து ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஸோ நீங்க அது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும்னா, கீ அண்ட் வேல்யூவா ஸ்டோர் ஆகும். ஸோ கீ வந்து நம்ம போடுற ஃபைலோட நேம் அண்ட் வேல்யூ வந்து அந்த இமேஜ். லைக் இப்போ நீங்க இமேஜ் போட்டீங்கன்னா, அதோட நேம் வந்து கீ அண்ட் வேல்யூ வந்து அந்த இமேஜ். ஸோ இதுதான் S3. ஸோ இப்ப நம்ம S3 ஓப்பன் பண்ணி, நம்ம ஃபைல்ஸ மட்டும் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ S3 ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ S3ல வந்து ஆல்ரெடி நான் ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இத டெலீட் பண்ணி உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லருந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது எம்ப்டி பண்ணிட்டு ஓகே. இப்போ இந்த பக்கெட் டெலீட் பண்ணிறலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து எம்ப்டி பண்ணேன் இல்லையா? அது வந்து உள்ள இருக்க ஃபைல்ஸ்க்காக. இப்ப நான் பக்கெட்டயே டெலீட் பண்ண போறேன். ஸோ டெலீட் பக்கெட். ஓகே. இப்போ வந்து ஃபுல்லா பக்கெட்லாம் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க S3 ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி தான் காட்டும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, கிரியேட் பக்கெட் குடுக்கணும். ஸோ கிரியேட் பக்கெட் குடுத்தோனே, இங்க நான் வந்து தமிழ் குக்கீஸ்ன்னு பக்கெட் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பக்கெட் நேம்க்கு வந்து கொஞ்சம் கண்டிஷன் இருக்கு. லைக் பக்கெட் குளோபலா யூனிக்கா இருக்கணும். அண்ட் தென் அ நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து சி ரூல்ஸ் ஃபார் பக்கெட் நேமிங் இருக்கா? ஸோ இந்த இந்த லிங்க்ல போய் நீங்க என்னென்ன கண்டிஷன் இருக்கோ, அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நம்ம வந்து யுஎஸ் ரீச் யுஎஸ் ஈஸ்ட் 1லயே நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ இது நமக்கு தேவையில்ல. அண்ட் தென் இதுவும் நமக்கு தேவையில்ல. ஸோ இது என்ன கேட்குதுன்னா, நீங்க வந்து பப்ளிக் ஆப்ஜெக்ட்ட வந்து பப்ளிக் பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம பப்ளிக்லாம் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்க பப்ளிக் பண்ணீங்கன்னா, எல்லாரும் ஆக்சஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது நம்ம மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதனால அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த பக்கெட் வெர்ஷன் நீங்க விட்டுறலாம், டாக்ஸ் விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ கிரியேட் பக்கெட் குடுத்துட்டு, உங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் கிரியேட் ஆயிடும் இப்போ தமிழ் குக்கீஸ்ன்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கெட்குள்ள போயி, நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டோட ஃபைல்ஸ வந்து அப்லோட் பண்றோம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எந்த வெப்சைட்டும் பண்ணல. ஜஸ்ட் நான் ஒரு HTML பேஜ மட்டும் உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்க அதே மெத்தட ஃபாலோ பண்ணி, அது கூட CSS ஜாவாஸ்கிரிப்ட்ட இந்த S3ல அப்லோட் பண்ணி நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து HTML பேஜ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஃபோல்டர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஆட் ஃபோல்டர் குடுங்க. இப்போ HTML வந்து ஒரு ஃபைல் தானே. ஸோ HTML செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ HTML பேஜ் எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் இப்போ. ஸோ இதுதான் நம்ம HTML ஃபைலு.
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து டைட்டில் டேக் வந்து டிசின்னு குடுத்துருக்கேன். அண்ட் தென் பேராகிராஃப் டேக் வந்து வெல்கம் டூ தமிழ் குக்கீஸ் சைட் ஹோஸ்டட் ஆன் EC2ன்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வெப்சைட்டா தெரியணும். ஓகேங்களா? நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது அப்லோட் பண்ணியாச்சா? ஸோ இத எந்த எந்த நெசசரி திங்ஸும் இதுல தேவையில்ல. ஸோ டைரக்ட்டா அப்லோட் பண்ணிறலாம். ஸோ அப்லோட் ஓ! 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 ஒன் ஃபெயில் ஏன் அப்லோட் ஆக மாட்டேங்குது? HTML அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, index.html வந்துருச்சா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு வந்து எஸ் EC2க்குள்ள டைரக்ட்டா S3 ஆக்சஸ் கிடைக்காதுல்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு IAM ரோல் கிரியேட் பண்ண போறோம். ஸோ IAM ரோல்னா ஒண்ணும் இல்ல. இப்போ EC2 வந்து S3 ஓட ரோல வந்து அசைன் பண்ணிக்கும். எஸ் EC2வால S3 வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ EC2 வந்து S3 ரோல தானே அசைன் பண்ணிக்கும். அதுல இருக்க ஃபைல்ஸோட ஆக்சஸ் EC2 கிடைச்சிரும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போறோம். ஸோ இப்போ நான் இத க்ளோஸ் பண்ணிட்டு IAMக்குள்ள போய் ஓகே IAMக்குள்ள போயாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரோல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ரோல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க கிரியேட் ரோல் குடுங்க. ஸோ உங்களுக்கு கிரியேட் ரோல் குடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு AWS சர்வீஸுக்கு தான் S3 ஆக்சஸ் குடுக்க போறோம். அந்த AWS சர்வீஸ் என்னன்னா, EC2 ஓகேங்களா? ஸோ EC2 குடுத்து, நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ஸோ நம்ம எத ஆக்சஸ் பண்ணணும்னா S3ய. ஸோ அந்த S3ய வந்து இங்க சர்ச் பண்ணுங்க. இங்க S3 இங்க S3 ஃபுல் ஆக்சஸ்ன்னு இருக்கா? ஸோ இதுதான் நமக்கு தேவ. ஸோ இத வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் குடுங்க. ஓகே. இத வந்து நம்ம வந்து சும்மா S3 ரோல் EC2 S3 ரோல்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் நெறைய S3 ரோல் வேற பேர்ல இருக்கு. ஸோ கிளாஷ் ஆயிடக்கூடாது. ஸோ அதுனால தான் 2 ஹைஃபன் போட்டேன். ஸோ கிரியேட் ரோல் குடுத்துறலாம். ஸோ ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாரி இங்க ஒரு ரோல் இருக்கு. ஸோ 2 ரோலும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த ரோல வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ரோல வந்து EC2ல அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம EC2க்கு தான் போறோம். ஸோ இப்போ EC2 போயி இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ EC2 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போறோம். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து டிசி சைட்ன்னு வைப்போம். அண்ட் தென் எந்த OSனா அமேசான் லினக்ஸே இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே டிஃபால்ட்டா விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தேவைன்னா நீங்க வந்து மாத்திக்கலாம். அண்ட் தென் T2 மைக்ரோ நான் வந்து இது ஃப்ரீ டயர் எலிஜிபிள்ல இருக்கு. ஸோ நான் T2 மைக்ரோவே எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு மேல நமக்கு தேவைப்படாது. ஏன்னா எந்த டிராஃபிக்கும் வராது. ஸோ இந்த T2 மைக்ரோல பார்த்தீங்கன்னா, ஒரு CPU அண்ட் 1 ஜிபி மெமரி கிடைக்கும். ஐ திங்க் ஃபார் சம்திங் அரவுண்ட் ஒரு 120 ஹவர்ஸோ சம்திங் எவ்வளவோ ஃப்ரீ எலிஜிபிள் ஃப்ரீ டயர் எலிஜிபிள்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அத நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு. ஸோ இங்க வந்து கீப் பேர் அப்படின்னு கேட்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க EC2க்குள்ள லாகின் பண்றதுக்கு ஒரு கீ ஒரு கீ பேர் தேவை. ஸோ அத நீங்க கிரியேட் பண்ணணுமா? இல்ல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு கீ பேர் தேவையில்ல. நமக்கு வந்து கீ பேர் இல்லாமலே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஒண்ணு வந்து இன்ஸ்டன்ஸ் கனெக்ட், இன்னொன்னு வந்து SSM யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து டோ ப்ரொசீட் வித்தவுட் எ கீ பேர்ன்னே குடுத்துடுறேன்.
ஸோ அந்த நெட்வொர்க் செட்டிங் இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டா இருக்கட்டும். ஸோ இங்க அட்வான்ஸ் செட்டிங் வாங்க. அட்வான்ஸ் செட்டிங் வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க ஐஏஎம் இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஐஏஎம் ரோல் அசைன் பண்ற இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க நம்ம பண்ணது இந்த ரோல் தான். இந்த ரோல் தான் இப்ப நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அத கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல எத்தன இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணணும்னு கேட்குது. நமக்கு 1 போதும். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதோட ஸ்டேட்டஸ் செக்லாம் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் செக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இத செலக்ட் பண்ணி கனெக்ட் குடுக்கலாம். ஸோ இது வந்து EC2 கனெக்ட்டு. ஸோ இது வந்து செஷன் மேனேஜர். ஸோ நமக்கு செஷன் மேனேஜர் வந்து டிஃபால்ட்டா வந்து அமேசான் ரிலையன்ஸ் டூலலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கான ஐஎம் ரோல வந்து அசைன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அசைன் பண்ணல. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட்லயே போலாம். இப்போ நான் கனெக்ட் குடுக்குறேன். ஸோ கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ கனெக்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். ஸோ HTTP சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் யூசர் பிரிவிலேஜ் எடுத்துக்கணும். ஸோ sudo su இத வந்து என்ட்ரி குடுப்பீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நீங்க எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து HTTP சர்வர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ yum install ஸோ இன்ஸ்டால் ஆகுது. ஓகே எல்லாம் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிளியர் குடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து அத வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த சர்வீஸ HTTP சர்வீஸ. ஸோ அதுக்கு வந்து systemctl start httpd. ஸோ இப்போ வந்து HTTPD ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, எப்ப நம்ம இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்றோமோ, அப்போ வந்து HTTP சர்வரும் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அகைன் நம்ம அது வந்து ஸ்டாப் ஆகாம ரீஸ்டார்ட் ஆகி ரன் ஆகுறதுக்காக நம்ம வந்து இந்த கமாண்ட்ட போடப் போறோம். enable HTTPD. ஸோ எப்பப்போலாம் பூட் ஆகும் இந்த EC2 பூட் ஆகுதோ, அப்பப்போலாம் உங்களுக்கு வந்து இது HTTP சர்வர் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் இத என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட்டட் சிஸ்டம் லிங்க் சிம் லிங்க் வந்துடுச்சு. ஓகே. இப்போ நமக்கு வந்து எல்லாமே ரெடியா இருக்கு. அண்ட் தென் நம்ம வந்து நீங்க ஒருவேள ஸோ இது வந்து ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக நீங்க வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ systemctl is enabled cpd எனேபிள்டுன்னு வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுல நம்ம வேரியபிள் டிரைவ் கிடைச்சிருக்கும். லைக் இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல தான் வந்து நம்ம HTML ஃபைல்ஸோ இல்ல எந்த வெப்சைட்டா இருந்தாலும் அந்த டைரக்டரி கூட தான் போடணும். அந்த டைரக்டரி என்னன்னா HTMLன்னு ஒரு டைரக்டரி. நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எல்எஸ் குடுப்போம். ஸோ எல்எஸ்னா அதில இருக்க டைரக்டரி எல்லாம் லிஸ்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேரியபிள் இருக்கா? ஸோ இதுக்குள்ள தான் HTML டைரக்டரி இருக்கு. ஸோ நம்ம அது பேஜ் அந்த HTML ஃபைல் போடணும்னா நம்ம வந்து அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். லைக் htvar மூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம S3லேருந்து காப்பி பண்ண போறோம். லைக் இப்போ அந்த ஃபைல்ஸ் S3லேருந்து காப்பி பண்ணணும். ஸோ அதனால AWS S3 சிபினா காப்பி
அண்ட் தென் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா S3லேருந்து ஸோ S3 கோலன் /bucket நேம் வந்து தமிழ் குக்கீஸ் எந்த ஃபைல்னா index.html நம்ம கரண்ட் டைரக்டரி தான் சேவ் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால ஒரு டாட் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர். ஓகே, அது வந்து பர்மிஷன் டிடைன் வருது. ஏன்னா நான் சூடோ சூப்பர் யூசரை விட்டு வெளியில் வந்துட்டேன் இல்லையா? ஸோ அதனால. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து AWS S3 காப்பி S3 குக்கீஸ் போட மறந்துட்டேன். கிளாஸ் போடலன்னா ஒர்க் ஆகுது, அது பார்த்துக்கோங்க. ஓகே, டைரக்ட்லி ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா HTML-குள்ள எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து index.html வந்து காப்பி ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை விட்டு வெளியில் போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பப்ளிக் ஐபி இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ நம்ம கொடுத்த மாதிரி தமிழ் குக்கீஸ் வெல்கம் டு தமிழ் குக்கீஸ் சைட் ஹோஸ்டட் ஆன் EC2. மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசின்னு வந்திருக்கு. நம்ம அங்கே கொடுத்தோம் இல்லையா டைட்டில். ஸோ அது ஸோ இப்படி தான் ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து செஷன் மேனேஜர் யூஸ் பண்ணிக்குள்ளே ஆக்சஸ் பண்ணலாம் EC2-வை. அண்ட் தென் கீபேர் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோ டுட்டோரியலில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.